பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்ட நிலையில் தற்போது அவரது உடல் எம்பார்மிங்காக ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சிவகுமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவகுமார், அங்கு எவ்வளவு தொண்டர்கள் அங்கு கூடியிருக்கிறார்கள்? பாதுகாப்பு நடவடிக்கைகள் என்ன மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது? கூடுதல் விவரங்கள். வணக்கம். அதாவது பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழ்நாடு மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல உண்மையான குற்றவாளிகளை கைது செய்யும் வரை எங்களுடைய போராட்டம் தொடரும் என்று ஆம்ஸ்ட்ராங்கின் ஆதரவாளர்கள் மற்றும் பகுஜன் சமாஜ் கட்சியின் நிர்வாகிகள் ஏராளமான தற்போது ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை வளாகத்தில் அமர்ந்து தற்போது தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வந்துருக்காங்க. அதாவது நேற்று மாலை 7:30 மணி அளவுல பகுஜன் சமாஜ் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் பட்டாக்கத்தி மூலம் கொலை செய்யப்பட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில தற்பொழுது அவருடைய உடலானது உடல் சீராய்வு செய்யும் பணி தற்போது நடைபெற்று வருகிறது. மேலும் நாளைய தினம் அடக்கம் செய்வதன் காரணமாக அவருடைய உடலுக்கு எம்பாவிங் செய்யக்கூடிய பணிகளும் தற்பொழுது மருத்துவர்கள் சிந்தித்திருக்கிறாங்க. இந்த நிலையில காலை முதலே இங்க ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில பகுஜன் சமாஜ் கட்சி நிர்வாகிகள் மற்றும் அவர்களுடைய ஆம்ஸ்ட்ராங்குடைய ஆதரவாளர்கள் என சுமார் ஒரு 1000க்கும் மேற்பட்ட இந்த மருத்துவமனையில் கூடி விஞ்ஞான குற்றவாளிகளை கைது செய்யும் முறை அவருடைய உடலை நாங்கள் வாங்க மாட்டோம் என்ற ஒரு கோரிக்கையை அறிவித்து தொடர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வந்துருக்கிறாங்க. இந்த நிலையில அவ்வப்போது கட்சி அதாவது தலித் தலைவர்கள் ஏராளமானவர் வந்து இங்க உடல் சீராய்வு செய்யும் பணியாற்றத்தை நேர்ல பார்த்துட்டு வந்துருக்கிறாங்க காலை முதலே. இந்த நிலையில அவங்களோட ஆதரவாளர்கள் தொடர்ந்து காலை முதலே அவர்களுடைய பதாகைகள் ஏந்தி உண்மையான குற்றவாளிகளை கைது செய்யும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு கோரிக்கையை வெளியிட்டு தொடர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. இவருடைய கோரிக்கை நிறைவேறும் முறை அவருடைய உடலை நாங்கள் வாங்க மாட்டோம், அவருடைய உடலை நாங்கள் அடக்கம் செய்வதற்கான எந்த ஒரு நடவடிக்கையும் இருக்க மாட்டோம் அப்படின்றதையும் வலியுறுத்தி அவங்க தற்பொழுது வரை தொடர்ந்து போராட்டத்தை வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில உண்மையான குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும், தலித் தலைவர்களுக்கு பாதுகாப்பு வழங்கிட வேண்டும். சென்னையில இப்ப முக்கியமான ஒரு நிர்வாகி வந்து செய்யப்பட்டிருக்கக்கூடிய மக்கள் வந்து பாதுகாப்பு பல்வேறு அச்சங்கள் இருக்கிறாங்க. அந்த பாதுகாப்பு அச்சங்களை களைவதற்கான நடவடிக்கையை தமிழ்நாடு அரசு செய்ய வேண்டும். இது இந்த சம்பவத்துக்கு காரணமா இருக்கக்கூடிய உண்மையான குற்றவாளிகள் கைது செய்து இது அலட்சியமாக இருந்த அதிகாரிகள் வந்து உடனடியாக பதவி விலக வேண்டும் என்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அவருடைய ஆதரவை வந்து தொடர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க. இந்த தர்ணா போராட்டத்தின் காரணமா இங்க இருக்க ராஜீவ்காந்தி மருத்துவமனை வந்து பரபரப்பாக காணப்பட்டு வருகிறது. அவருடைய ஆதரவாளர் கடல் அலை கீழே திறந்து இங்கே அவர்களுக்கு ஆதரவாக கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் தொடர்ந்து அவங்களுடைய கோரிக்கையை நிறைவேறும் வரை அவர்களுடைய போராட்டம் தொடராது என்றும் அவருடைய உடலை வாங்கி நாங்கள் அடக்கம் செய்வதற்கான நடவடிக்கையை எடுக்க மாட்டோம் என்றும் அவர்கள் தரப்பில் தெரிவித்திருக்கிறார். தர்ணா போராட்டத்தை அடுத்து அப்பகுதியில் போக்குவரத்து மாற்றம் ஏதேனும் செய்யப்பட்டிருக்கிறதா? அது குறித்தான தகவல்கள். நிச்சயமாக, அதாவது தர்ணா போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப இருக்கக்கூடிய நிர்வாகிகள் சுமார் ஒரு 500க்கும் மேற்பட்டவர்கள் அதாவது மருத்துவமனை வளாகத்திலேயே போராட்டமானது நடைபெற்று வருகிறது. அதன் அடிப்படையில போராட்டத்திற்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாததாலும் இருந்தாலும் கூட அதாவது இன்னும் சற்று நேரத்துல உடல்துறை இருந்து அவருடைய உடலானது அவருடைய இல்லத்திற்கு செல்லும் வகையில போக்குவரத்து சீர் செய்யும் பணியில போக்குவரத்து போலீசார் மற்றும் தமிழ்நாடு காவல்துறையினர் ஏராளமான செய்து அதற்கான வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அதாவது மருத்துவமனை வளாகத்துக்கு வெளியே ராஜீவ்காந்தி மருத்துவமனை வெளியே இருக்கக்கூடிய அந்த பூண்டுமலை சாலை முழுவதும் போலீசார் வந்து மிகுந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வந்துருக்கிறாங்க. மேற்கொண்டு இந்த உடலை ஒருவேளை எடுத்து செல்லும் பட்சத்துல இடைத்துறையில் முடிந்து அவருடைய கோரிக்கையை நிறைவேறி அது அவர்களுக்கு சமாதானமான வெற்றிகள் ஏற்பட்டு இந்த உடலை எடுத்து செல்வதற்கான பணியானது நடைபெறும் பட்சத்துல அதுல அந்த நேரத்துல எந்த ஒரு போக்குவரத்து நெரிசல் ஏற்படாத வகையில பொதுமக்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாத வகையில பாதுகாப்பு முறையில உடலை எடுத்துச் செல்வதற்கான பணிகளை வந்து தயார்படுத்திட்டு இருக்காங்க. அதற்கான பணிகளை வந்து போலீசார் தீவிரமான முறையில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்ப இந்த தர்ணா போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் மருத்துவமனை வளாகத்தில் இல்லை நடப்பதனால சாலை போக்குவரத்துல எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படவில்லை. இருப்பினும் வரும் நேரங்கள்ல அவருடைய உடல் எடுத்து செல்லும் பட்சத்துல போக்குவரத்து நெரிசல் இல்லாத வகையில பொதுமக்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாத வகையில அதற்கான பணிகளை வந்து போலீசார் மிக தீவிரமான முறையில் செஞ்சிச்சு. விரிவான தகவல்களுக்கு நன்றி சிவகுமார்.